இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 25, 2025, 25/9/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் நாள் வியாழக்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 7:10 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். வளர்பிறை திருதியை திதி காலை 7:08 வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. அமிர்த சித்த யோகம். மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாமில் சந்திரன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. சப்தமஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் இன்று தாய் வழி உறவுகள் அல்லது தாயாருடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக அவங்களுடைய தாய் வழி சகோதரர்கள், அம்மாவுடைய தம்பி, அம்மாவுடைய அண்ணன், அவங்கக்கிட்ட ஏதாவது மனஸ்தாபம் இருந்துன்னா இன்றைக்கி மனசை விட்டு பேசுகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்த தடைகள் விலகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் துவக்கணும், இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அது சம்மந்தமாக பார்ட்னர்ஷிப் பேசணும் அப்படின்னா இன்றைக்கி அந்த பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக, தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் சுகங்கள் அதிகரிக்கிறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸ் அல்லது வியாபாரத்தை துவக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றியடைவீர்கள். உங்களுடைய பிஸ்னஸ் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸில் புதிய பார்ட்னர் இணைவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக ஆதாயம் அதிகரிக்கும். அதன் மூலமாக கடல் கடந்த தொடர்புகள் வெற்றியை தரும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு கடல் கடந்த பயணம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ரிஷப ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, அதாவது உங்களுக்கு விரையாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால செலவுகள் அதிகரித்தாலும் அதனால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடன் பிரச்சனை தீரும். ஆரோக்கிய பிரச்சனை, உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை பளு காரணமாக உடல் சோர்வு ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. மருத்துவ ரீதியான செலவுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நட்பு பாராட்டி அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாமல் எதிர்த்து பேசிகிட்டு இருந்த விஷயத்துலலாம் இன்றைக்கி அனுகூலத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக உங்கள் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரதுனால அவர்கள் அடங்கி போவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மிதுன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள். பெரிய மனிதர்களுடன் நட்பு பாராட்டி
சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுவதன் மூலமாக உங்கள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். வியாபாரத்தில் ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய நபர், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமின்னு சொல்லக்கூடிய நபர்களால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகள் மூலமாக வருமானம். பங்காளிகளுடன் இருந்து வந்த மோதல் போக்கு விலகி பங்காளிகளிடமிருந்து வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரத்தில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மேலதிகாரிகள் உங்களுடைய அறிவுத்திறமையை பாராட்டினாலும் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் செயல்படுவார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்தினரின் கனவுகளை பூர்த்தி செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமான முயற்சிகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் திருமண வயதினருக்கு திருமண யோகமும் கைகூடும். வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் கடந்த பயணம் சார்ந்த விஷயங்களிலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல யோகாதிபதியான பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. தொழில் சிறக்கக்கூடிய யோகமான நாள். தொழிலில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டாங்கன்னா உங்களுடைய அனுசரணையான பேச்சுக்களின் மூலமாக அதை அவர்களின் தவறுகளை சுட்டி காட்டி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் அவங்க உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவும் கூட இருக்குங்க. அதனால் செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஈவன் ஐ கேன் சே நீண்ட வருடங்களுக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மனசு விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி எடுங்க. இன்றைக்கி சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எங்கேயாவது ஆஃபீஸ் வேலை இருந்ததுன்னா அதை இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட ரெஸ்ட் எடுப்பீங்க. அதனால் உங்களுக்கு வீட்டில் சில மாற்றங்களை செயல்படுத்துவீர்கள். அந்த மாற்றங்கள் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவு சார்ந்த செயல்பாடுகள் மூலமாக வெற்றி செய்திகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதே சமயம் தந்தை விஷயத்தில் உங்களுக்கு திடீர் கரிசனமோ அல்லது திடீர் கவலையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் இனம் புரியாத சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு தேவையில்லாத சில விஷயங்களில் மூக்கை நுழைத்து அனாவசிய அலைச்சலை ஏற்படுத்துவீங்க. அதாவது உங்களுடைய வேலையில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் மனசில் தேவையில்லாத சஞ்சலத்தின் காரணமாக. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுனால உங்களுக்கு அவர்கள் மீது இருந்த மன வருத்தம் விலகிறதுனால உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் வரவேண்டிய பணப்பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் குடும்பத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து அதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை பேணுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருந்த கவலைகள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள் சார்ந்த கவலைகள் விலகிறதுனால மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் அல்லது
கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு சிக்கலை கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுடைய அறிவுத்திறமையை பாராட்டி உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தை மூலமாக அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. குடும்பஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன் குருவின் பார்வையில் செவ்வாயோடு இணைஞ்சு இது உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சில அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்கள் வார்த்தையை பிடுங்கிறதுக்குனே சில பேர் இருப்பாங்க. அவர்கள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையோ குதர்க்க பேச்சுக்களால் உங்களை சங்கடப்படுத்துவாங்க. அதனால் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில் வீண் செலவுகள் ஏற்படும் அல்லது தந்தையை நினைத்து மனக்கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பங்காளி சண்டை, அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த பங்காளி சண்டைகளில் உங்களுக்கு அவர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகிறதுனால ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வாக்கு வன்மை ஏற்பட்டு எதிரிகளால் வருகின்ற சிக்கல்களுக்கு சமயோஜித தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். துலாம் ராசி. ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை குரு பார்வையில் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். குறிப்பாக தாயாருடன், உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன், உங்களுடைய பெரியப்பா பெரியம்மா அந்த வகையில் அப்பா வழி உறவுகள் அவங்க கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்களை களைவதற்கும் அவர்களின் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது குழந்தைகள் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் இருக்காது. ஆனால் அவர் பேச்சு உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரித்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில், உங்களுடைய வியாபார விஷயத்தில், உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவுத்திறமையின் காரணமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தெளிவான சிந்தனை, ஆக்ரோஷமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்ரோஷன்னா உடனே பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையோடு செயல்படுறது தான் ஆக்ரோஷன்னு சொன்னேன். அதனால் உங்களுக்கு மனஸ்தாபத்தினால் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களையும் கூட இணைத்து கொள்வதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட திறமை, அதாவது தன்னம்பிக்கையால் ஏற்படுகின்ற திறமையாக இருக்கும். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் ராசிநாதன் மற்றும் சந்திரன் பாக்யாதிபதி சேர்ந்து இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்திலும் மருத்துவ ரீதியான செலவுகள் இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு, அதாவது உங்களுடைய தொழில் ரீதியாக கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சேமிப்பு தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர கடன் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும்.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் உறவுகளின் வருகை இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் பங்காளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு வேலை ரீதியாக சிலருக்கு இடமாற்றமோ வேலை மாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லை அடங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மீடியாவில் இருக்கிறவங்க அல்லது இந்த கர்நாடக சங்கீதம் சார்ந்த தொழில் செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதன் மூலமாக லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சில பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுடன் அணுக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்ப ஒற்றுமைக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீண் விவாதங்களில் பங்கெடுக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்குது. அதனால் யாருக்கிட்டையாவது வம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாம். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுக்கு சில எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக தந்தை வழி பெண் உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கும் லாபம் பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி மீண்டும் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு அதிகமான வேலைப்பளுவை கொடுத்து உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க உங்கள் மேலதிகாரிகள். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறமையை பயன்படுத்தி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிக்கலான காரியங்களை கூட சாதகமாக மாற்றிக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சாதகமான நாள். மகர ராசி. தசமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது சுணக்கம் இருந்ததுன்னா அதற்கான மருத்துவ தீர்வுகளும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவில் சந்தோஷ அதிகரிப்பின் மூலமாக சுகங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷத்தை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பிணக்குகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய மாமனார் மாமியார் இந்த உறவில் மாமனார் கூட எந்த விதமான பாதிப்பும் இல்லை. மாமியார் கூட உங்களுக்கு ரொம்ப அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு இருந்து அவச்சொல்லும் அவநம்பிக்கையும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் பேரில் அடுத்தவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை இப்போ தான் உங்கள் பேரில் உங்களுக்கே வரும். அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளின் முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள்.
அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மூலமாக நற்செய்திகள் வருவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. தந்தை வழி உறவுகளுடன் ஏற்பட்ட பிணக்குகள் விலகும் சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதுமல்லாமல் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான முன்கோபம் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல அவசரத்தில் எதையாவது பேசி தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது தவறான வார்த்தை பிரயோகம் சங்கடத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்கள் வியாபாரத்தை புதிய தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். புதிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு முயற்சி எடுப்பீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறம் திருப்பி நான் அந்த வேலையை திருப்பி பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். எண்ண விரயங்கள் நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால எந்த ஒரு முயற்சியும் குடும்பத்துக்காக செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் தந்தை வழி அல்லது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் பிளான் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கையிருப்புகள் கரைவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் தேவைகளுக்காக நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் இருக்கக்கூடிய அல்லது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக புதிய லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எண்ண விரயங்கள் அல்லது கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் கவலைகள், நீங்கள் யாரை பற்றியோ எதை பற்றியோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றியோ நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயமாக இருக்கும். அதனால் உங்கள் மனசில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் பார்ட்ஸில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கோங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அறிவுபூர்வமான முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளின் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதுசாக பதவி உயர்வோ இல்லை புதுசாக வேலை வாய்ப்போ பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.